கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா தேவன் 2024 அந்த ஆண்டு முழுவதும் நம்மளோடு கூட இருந்து அவர் நம்மளோடு கூட பயணித்து நம்முடைய எல்லா கஷ்டம் நஷ்டங்கள் லாபங்கள் சந்தோஷம் துக்கம் எல்லாவற்றிலும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய வருடத்தில் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம் தேவன் எவ்வளவோ அன்பு நம்ம மேலே வச்சுருக்கார் பாருங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ பாவிகள், நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் அவர் நம்ம மேலே அந்த இரக்கம் அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணியிருக்குது, மன்னிச்சு இந்த புதிய வருடத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. ஏன் அவர் நம்ம இந்த புதிய நம்மளை கொண்டு வந்தாங்க? நிறைய பேர் இன்றைக்கி இல்லை நம்ம பார்க்கும்போது. ஆனால் நம்மளுக்கு ஏன் விசேஷமாக கொண்டு வந்தாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வேணும். ஏன்னா அவர் அழைத்திருக்கிறார் நம்மளை, சும்மா நம்ம இங்கே வந்து உட்காரல. அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த அழைப்புக்கு என்ன பண்ணுற, நம்ம ஒரு பாத்திரவான்களாக இருக்கணும். அவர் நமக்கு ஒரு திட்டத்தை நம்ம போய் என்ன பண்ணோம், அடையணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறார், நம்மளுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து இந்த புதிய வருடத்தை நம்ம என்ன பண்ணுற கொண்டு வந்துருக்காரு. நாள் வரலாம், டைம் போடலாம், காலங்கள் வருடங்கள் மாறலாம். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன பண்ணலாம், சில மாற்றங்கள் வேணும். அது இல்லாமல் போனால் தேவனை அழைச்ச அழைப்புக்கு நம்ம வந்த நோக்கத்துக்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஸோ அப்படி இந்த புதிய வருஷத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. உலகத்தால் பார்த்தா உலக காரியத்தை குறித்து என்ன பண்ணுவாங்க, தீர்மானங்கள் எடுப்பாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்தாக்கா அவங்க கூட சில நம்ம உலக காரியமும் இருக்கும், சில ஆவிக்குரிய விஷயமாகவும் இருக்குது. இப்படி பல விதத்தில் என்ன பண்ணுவாங்க, தீர்மானங்கள் எடுப்பாங்க. அதில் சிலர் நிறைவேற்றுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, பாதியிலே நிறுத்திடுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுங்க, நமக்கு என்ன பண்ணிடுறாங்கக்கா, தேவனுக்கு சித்தமான ஒரு காரியங்கள் அதில் நம்ம என்ன பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். இது எடுத்தால் தேவனுக்கு இது சித்தம். அப்போ தேவனோட சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். அப்போ அதை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணணும், அது தீர்மானம் எடுக்கணும். நம்ம உள்ளத்தை என்ன பண்ணுங்க, அதை ஒரு தீர்மானம் வரணும். அந்த தீர்மானத்தோடு தான் நம்ம செயல்பட முடியும். ஏதோ நம்ம இருக்குது, நம்ம இதை பண்ணோம், பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், இப்படி கூடி பாட்டு பாடணும், தேவனை ஆராதிக்கணும் என்ற இதெல்லாம் கிடையாது. இந்த தீர்மானம் எடுத்தால் தேவன் பிரியப்படுவார். அதுக்கு தான் தேவன் நமக்கு உதவி செய்வார், இல்லைங்களா? அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முதல் தீர்மானம்னா நம்ம பார்க்கும்போது, நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்றைக்கு உலகத்தை பார்த்தோன்னாக்கா எதுக்கும் முதலிடம் கொடுக்குறாங்க. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு தேவனுக்கு என்ன பண்ணுறதில்ல, முதலிடம் கொடுக்கறதே கிடையாது. எல்லாரும் தான், கிறிஸ்தவர்களும் அப்படி தான், உலகத்தாரும் அப்படித்தான். ஏன்னா உலகத்தாரை போல கிறிஸ்தவம் அப்படி தான் மாறிக்கிட்டு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷய காரியத்திலும் நம்ம என்ன பண்ண, முதலிடம் தேவனை தான் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எதையும் செய்யணும். ஸோ அப்படி நம்ம தேவனை முதலிடம் வைக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய காரியம் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கவலையே படக்கூடாது. ஏன், நம்ம எந்த விஷயத்தை தேவனை தான் முன்னாடி வைக்கிறோம். அப்போ இந்த சண்டா சராசரத்தையும் படைத்த தேவனை நம்ம முன் வைக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, எதை குறித்து பயம் நமக்கு வராது. ஏன், நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும், இல்லைங்களா? ஸோ அப்படி நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பிரதேசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, அவர் ஒரு ராஜா, இல்லைங்களா? அவர் ஒரு ராஜா, அவருக்காண்டி எல்லாம் பயப்படலாம், இல்லையா? அவரால் எது ஒன்றும் செய்ய முடியும். ஆனால் அவர் என்ன அங்கே சொல்கிறாருனாக்கா, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன். ஸோ அவரே ஒரு வைக்கும்போது நாமெல்லாம் யார், நம்மள எப்படிப்பட்டவங்க, இல்லையா? நம்மளும் ஒரு அற்பமான மனுஷர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்,
நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை முன்னாடி வைக்கணுங்க. அவரை வச்சு தான் எதையும் செய்யணும். அவர் இல்லாத எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. அப்ப நம்ம என்ன பண்ணா, தேவனை முதலிடம் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் 62 6வது வசனம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அவரு தான் நம்முடைய ரட்சிப்புங்க. அவரு நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவர் நம்மளோடு கூட இருக்கும் போதே எதையும் நம்ம ஒண்ணு கூடாது. எந்த ஒரு சாத்தான கூட நம்ம என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாதுங்க. அப்ப நம்ம அவர் முன்னாடி வைக்காம போறதுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அநேக காரியங்களை நம்ம குறித்து என்ன பண்ண கவலைப்படுறோம், சோர்வாயிடுறோம், சிக்கிக்கொள்றோம். அதுல இருந்து விடுதலை இல்லாம என்ன பண்ணுங்க, தவிக்கிறோம். ஏன், நம்ம சுயமா போனதுனால. அப்ப தேவனை முன் வச்சு நம்ம செய்யும் போது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வரா இருக்கிறாருங்க. ஸோ அப்படியே இங்க தாவீது சொல்ற பாருங்க, சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். இந்த வசனம் என்ன சொன்னாங்க, தாவீது தேவனுடன் கொண்டிருந்த ஆழமான ஒரு உறவை காட்டுகிறதுங்க. அவர் எந்த அளவுக்கு தேவனோட ஒரு என்ன பண்ண அந்த உறவு வச்சிருக்கிறது, அந்த உறவை தான் இங்க காட்டுது. ஸோ அப்படி நம்ம சொல்ல முடியுமா, இல்லைங்களா? அப்படி சொல்லக்க ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ண முதன்மையாக வைக்கணும். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில கூட என்ன ஆச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து அவர் என்ன பண்ணாரு, ஒன்றுமே புரியல அவருக்கு. அவர் அமலேக்கர் என்ன பண்ணாங்க, யுத்தத்துக்கு வரும்போது தாவீது ராஜாவுடைய மனைவி பிள்ளைங்க அங்கே கூட இந்த சோல்ஜர் அவங்களுடைய கூட எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் எல்லாரும் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் தாவீது அவர் கூட இருந்த சோல்ஜர்லாம் வரும்போது அழுகுறாங்க, தன் குடும்பம் எல்லாம் பிடிக்கப்படுதுன்ட்டு. அப்போ அங்கே இருக்க தாவீது பேர் என்ன பண்ணாங்க, கல் எறிய பார்க்குறாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-8 வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்காவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியரும் தென்புறத்து சீமையின் மேலும் சில்காவின் மேலும் விழுந்து சில்காலை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மலைகளிலும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேலும் ஊரான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனைக்கு லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன பண்றாரு, கல்லுமுறை. அப்ப தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டாரு. அப்புறம் தாவீதும் அமலேக்கியின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, எபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் எபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்,
அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, அப்ப என்ன பண்றாரு? இவ்வளவு பிரச்சனை மத்தியில என்ன பண்றாரு? அவர் யாரை முன் கொண்டு வர்றாரு? அப்ப அங்க இருந்து ஆசாரியை கூப்பிட்டு அந்த ஏபத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் தேவன்கிட்ட. அப்ப நீ போ, நான் என்ன பண்றேன், உனக்கு அவங்களுக்கு கையளிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கப்ப. அப்ப அந்த இடத்த அவர் என்ன பண்ற? அவர் கல்லேறி வர்றாங்க, அவர் கொல்ல வராங்க. ஆனா அவர் என்ன பண்ற? கலங்கல, அவர் பயப்படல. ஏன்? கர்த்தரை அவர் முன்னாடி வைக்கிறதுனால அதை குறித்து என்ன பண்ணுவார்? கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு வாய்க்க செய்வார். ஏன்? அவர் கர்த்தரை நம்பினதுனால. ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் தேவனை நம்ம முன் வைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணா? தேவனை தான் முன்னெடுத்தணும். இதை நம்ம உதாரணமாக யாரை சொல்லணும் பார்த்தாங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியுங்க. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கும்போது தன் சொந்தமாக எதையும் அவர் செய்யலை. எல்லாமே பிதாவின் சித்தத்தை, பிதாவை தான் முன்னாடி வச்சார். ஸோ அவர் பிதாவை முன்னாடி வச்சு அவரை வச்சு செய்யும்போது தான் அந்த மரணத்தை அவரால் ஜெயிக்க முடிஞ்சதுங்க. அவருக்கு அந்த பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது கூட அவர் என்ன பண்ண பயப்படலை இல்லைங்களா? ஏன்? அவரோடு கூட தேவன் இருக்கிறார். அதே போல தான் நம்மளோட கூட தேவன் அப்போ நம்மளை அழைத்த ஒரு உண்மை உள்ளவராக. அப்போ தேவன் நம்ம முன் வைக்கும் போது நம்ம இதை பற்றி என்ன பண்ண, உலக காரியத்துக்குரிய உலகத்தினுடைய வருகை எல்லா உபத்திரப்பும் நம்ம பயப்பட தேவையான அவசியம் இருக்காதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொன்னாரு, இந்த உலக காரியங்கள் எல்லாம் குப்பை. இதுக்கு நம்ம இந்த உலக காரியத்துக்காக நம்ம ஓடுறோம், தேவனை விட்டுட்டு ஓடுறோம், எங்கெங்கே ஓடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உலக காரியத்தை தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் என்ன பண்ணாரு? பவுல் அழைச்சாரு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நான் என்ன செய்யணும்? ஸோ அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? குப்பையாக என்னார். இன்னைக்கு நாம கூட என்ன பண்ணோம்? இந்த உலகம் அழிவுக்கு வச்சுக்கப்பட்டது. இந்த அழிவுக்குரிய இந்த உலகத்தை நம்ம இன்னும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம், தேவனை முன்னு வைக்காம நம்ம உலகத்தை காரியத்தை தேடி ஓடிட்டு இருந்தாக்கா நாம் எப்படி இருப்போம்? இல்லையா? நாமளும் இந்த உலகத்தரை போல புலம்பிக் கொண்டு, அழுது கொண்டு, துக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? தேவனை முன்வைக்கணுன்றத இங்கே நம்ம முதல் காரியமாக பார்க்குறோம். ஏசாயா 26:3 கூட வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். யாரை காத்துக்கொள்வார்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, அவரை பற்றி கொண்டிருக்கிறதான் அவர் சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அவரை நீ பற்றி கொள்ளாம எப்படி நமக்கு சமாதானம் கிடைக்கும்? இல்லையா? அப்ப நமக்கு சமாதானம் இந்த உலகத்துல வேணும்னாக்கா அவரை தான் பற்றி கொண்டு இருக்கணும், அவரை தான் முன் வைக்கணும். அப்ப அந்த சமாதானத்தை என்ன பண்ணுவார்? அவரு நமக்கு கொடுக்கிறார், அவர் இருக்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய வருஷத்துல நாம என்னோட தீர்மானமா இருக்கணும்னாக்கா, முதல் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய காரியத்துல என் தேவன் தான் முதலிடமா இருக்கணும். அடுத்தது தாங்க மீது எல்லாமே, மனைவி, பிள்ளைகள், வீடு, ஆஸ்தி, பொருள் அடுத்தது தான். என் தேவனுக்கு நான் முதலிடம். என் தேவனை வச்சு தான் எதையும் நான் செய்வேன். அவர் என்னோடு இருக்கிறபடினால தான் நான் அசைக்கப்பட மாட்டேன். அவர் என்னோடு இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அந்த ஒரு உறுதியை நமக்குள்ள என்ன பண்ணும்? கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ரெண்டாவது காரியம் என்ன நம்ம பார்க்கும்போதுனாக்கா, இன்னைக்கு உலகம் எதெல்லாம் நம்பிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, பணம், பொருள், ஆஸ்தி, தன்னுடைய பலம், படிப்பு, இதுதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. தேவனை நம்புறதே கிடையாது. இன்னைக்கு உலக நாடுகள் கூட அதை தான், அவங்களுடைய பலத்தை குறித்து நம்பிட்டுறாங்க. எங்கள்கிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கிறது, என்னை யாரும் எதிர்க்க முடியாது. ஸோ அவங்களுடைய பலத்தை குறித்து நமக்கு இதெல்லாம் யாரு கொடுக்கறது என்றதை அது உணர்றதே கிடையாது. இன்னைக்கு நமக்கு தான் அவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம யாரை நம்பி இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில்? இல்லைங்களா? நம்மளுடைய வேலையை நம்பி இருக்கிறோமா? இல்லை நம்முடைய படிப்பை நம்பிட்டு இருக்கிறோமா? இல்லை நமக்கு இருக்கிற ஆஸ்தி, பொருள் நம்பி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இது இருக்குது, எனக்கு இன்னும் யார் என்ன செய்ய முடியும்? எதை நம்பிட்டு இருக்கிறோம் என்றது என்ன பண்ணா நமக்குள்ளப்பா. நம்ம தேவனை நம்பணுங்க. நம்முடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் தாங்க. என் தேவன் என்னுடைய காரியங்களை சந்திப்பார்.
எனக்கு என்ன தேவைன்ற அவருக்கு தெரியும் இல்லையா? எனக்கு பலன் வேணா என் தேவன் கொடுப்பார், எனக்கு பொருள் வேணா என் தேவன் கொடுப்பார். ஏன்? நான் அவரையே நம்பி இருக்கிறேன், நான் அவரையே சார்ந்து வாழறேன். அப்போ என்னுடைய தேவைகள் என்ன பண்ண அப்படி அவர் சந்திப்பார் என்றது என்ன பண்ணான் நம்ம தீர்மானம் இருக்கும். நான் எப்பொழுது தேவன் தாங்க நம்புறேன், மனுஷரை நம்புறது. மனுஷன் இன்னைக்கு எப்படி இருப்பான், நாளைக்கு கைவிட்டு இல்லையா? அப்படி நம்ம தேவனை எப்பொழுது நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவன் நம்ம என்ன பண்ணாரு, கைவிட மாட்டார். அப்போ நம்மளோட வாக்கு என்ன பண்ணார், தேவனை நம்பிக்கையோடு இருக்கணும். அப்போ தாவீது சொல்லுறார் பாருங்க, சங்கீதம் 52:9, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. பாருங்க, நீரே இதை செய்தது. ஏன்? அவருடைய வாழ்க்கையில் யார் செஞ்சது பாருங்க. கோலியாத்து இருக்கிறாரு, அப்ப கோலியாத்து யாரும் வெல்ல முடியாது. அப்ப தாவீது போறாரு, சின்ன கல்லுதான். யார் செஞ்சது? அவருடைய பலனா? இல்லையே. ஏன்? அவரு தேவனை நம்பி இருந்தாரு. யாரும் நம்பல. அவரு அவ்வளவு பேர் இருந்தாங்க, கோலியாத்து கொல்ல முடியல இல்லையா? தேவனை நம்பி தான் என்ன பண்ற, அவனுக்கு ஈஸியா வெல்ல முடிஞ்சது. ஸோ அப்ப அந்த பலன் யாருக்கு வந்து தேவன் கொடுத்தது. அப்ப தேவன் கொடுத்த அந்த பலத்தை நம்ம என்ன பண்ண, பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது இல்லைங்களா? அடுத்தது 27:14 சங்கீதம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. நம்ம எல்லா விஷயத்திலும் காத்திருக்கே. என்னப்பா நான் தேவனை நம்பிட்டு இருக்கிறேன், என்ன இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, என்ன இது என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, நான் என்னுடைய என்ன நான் நம்பி என்ன பண்ணுறேன், வேற என்ன நம்மள என்ன கொடுப்பாங்கப்பா, என்ன செய்வாங்கப்பா? இல்லைங்க, காத்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும், வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஏன்? நம்மளுடைய தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் பறவை எல்லாவற்றுக்கும் அவர் தாங்க சாப்பாடு கொடுக்குறாரு, அவர் தாங்க எல்லாமே உணவு கொடுக்குறாரு. அவர் காலையில் எழுந்து பறவைங்க பாருங்க மேலே பார்க்குது, அது உணவு கொடுக்குறாரு. நம்மளை விட்டுடுவாரா? அவருடைய சாயலை நம்மளை படைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நம்மளை அவர் கைவிடவே மாட்டாருங்க. நம்ம அவரை தான் நம்பி இருக்கணும், உலகத்தை நம்பி இருக்கக்கூடாது, பணம் பொருள் நம்பி இருக்கக்கூடாது, படிப்பை நம்பி இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரை நம்பணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே என்ன பண்ணோம், அவரை நம்பி தான் இருக்கணும். இந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அவரை நம்பி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணோம், ஜெபத்தின் மூலியமாக அவருக்கு என்ன பண்ணோம், தெரியப்படுத்தணும். அவர் அதுக்கு ஆன்சர் கொடுப்பார். அந்த பொறுமையோடு காத்திருந்து என்ன பண்ணோம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நிரந்தரமாக இருக்கும். சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமாம், அவர் எப்படி இருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார். அவர் தேவனத்தை ஜெபிச்சார், ஜெபத்தை கேட்டார், அதை பெற்றுக்கொண்டார். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோம், தேவனையே சார்ந்து நாம் வாழக்கூடியவர்களாக. அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது, மனுஷர் மேலேயா தேவன் மேலே? நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லைங்களா? நாம் தேவனை நம்பி இருக்கும்போது தான் நம்முடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த புதிய வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் தேவனை நம்பி தான் வாழ்வேன். என்னுடைய படிப்போ, என்னுடைய வேலையோ, என்னுடைய சம்பளமோ, என்னுடைய உழைப்போ, என்னுடைய பொருளோ, என்னுடைய ஆஸ்தியோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் தேவன் தான், இதை கொடுத்ததும் என் தேவன் தான், இது இல்லாமல் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது என் தேவன் தான் சொல்லிட்டு என்ன பண்ணோம், தேவன் என்ன நம்ம என்ன பண்ணோம், சார்ந்து அவரையே நம்பி வாழும். அவர் நம்புறப்பங்க ஒருபோது வெக்கப்பட்டு போனதில்லை. வேதம் சொல்லுவார். யாராவது வெக்கப்பட்டு போயிருக்கிறாங்களா? இவருடைய வாழ்க்கையில் வேலை இல்லாமல் எத்தனை மாதங்கள் ஆனாலும் தேவன் நடத்தினார், எல்லா தேவையும் சென்ற. ஏன்? அவர் தேவனையே நம்பியிருந்தார். என் தேவன் வன்னிக்கா நல்ல ஒரு வேலையை கொடுப்பார், என் தேவையை சந்திப்பார். அவர் அப்படியே சந்திச்சார், அப்படியே நடத்துகிறார். ஸோ நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படிதாங்க நடக்குது. நம்மளுடைய சொந்தமாக சுயமாக எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போது தேவன் தான் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. போகிற வேலையே 2 நாள், என்னுடைய வேலை போகிற வேலை
அதை திருப்பம் எனக்கே கொடுத்தார். ஏன்? நான் தேவனை நம்பணும். நான் யாரையும் நம்பல. என்னுடைய வேலையே நான் இப்போ கூட நம்பலை. நான் தேவனை தான் நான் நம்புவேன். தேவன் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன? என் தேவை சந்திக்கப்படும். ஏற்ற நேரத்தை எனக்கு கொடுக்குறீங்க. அப்போ இன்னும் எனக்கு என்ன வேணும் இல்லைங்களா? ஸோ அப்படி நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை என்ன பண்ணோம்? தேவனை நம்பிக்கையை நம்பி வாழ வேண்டியதாக இருக்குது. மூணாவது காரியம், இன்றைக்கு நன்றி இல்லாத உலகங்கள். நம்ம என்னதான் செஞ்சாலும் நன்றியே கிடையாது இல்லைங்களா? ஸோ நன்றி இல்லாத உலகம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? நன்றி அறிவுள்ளவர்களாக இருக்கும். எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்லுவர்களாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுனா எப்படி? நம்ம செஞ்சுக்கிறோமா? இல்லைங்க, அவர் தேவன். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி சொன்னோம்? நம்மளை நடத்தின விதங்கள் எப்படி இருக்கிறது? தேவனா நம்ம நன்றி சொல்கிறோமா? காலைல ஏஞ்சி தேவனே நன்றிப்பா, எனக்கு இந்த ஜீவனை கொடுத்து நாளை காண செஞ்சீங்கப்பா, உங்களுக்கு கொடா கொடி நன்றிப்பா. நம்ம துக்கப்படும் போது தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா? இல்லையே. எல்லா வேலையிலும் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்மை இருந்தாலும் சரி, தீமை இருந்தாலும் சரி, நம்ம எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு மாத்திரமல்ல, சிறு உதவி யாருக்கு செஞ்சாலும் அவருக்கு நன்றியாக இருக்கணும். அந்த தேங்க்ஸ், நன்றி சொல்லணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இது தேவனுடைய சித்தம் இல்லையா? நம்ம ஓனா தீர்மானம் எடுக்கல, இது அவருடைய சித்தமா இருக்குது நன்றி சொல்றது. அப்ப இதை நம்ம தீர்மானமா எடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் நன்றி இல்லாதவனா இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலாவது நான் என்ன பண்ணா? நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். நான் எல்லாருக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனே உமக்கு நான் நன்றி சொல்லணும்னா இருப்பேன். அந்த உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணோம்? வளர்த்து கொள்ளணும். சங்கீதம் 7:17. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு என்ன பண்ணேன்? அவருடைய நீதி என்ன பண்றாரு? துதித்து கீர்த்தனம் பண்ற. தேவன் எப்படி புகழாரு பாருங்க, அவர் செஞ்ச நன்மைகளுக்காக. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க. தாவீது வாழ்க்கையில நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அவருக்கு எல்லா விஷயங்களும் வந்தது. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? நன்றி உள்ளவராக இருக்கிறாருங்க தேவனை. அது இது சங்கீதம் 28:7 கூட வாசிங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் அவரை நம்பினேன், அதெல்லாம் நான் சகாயம் பெற்றேன். அப்ப நான் என் பாட்டு என்ன பண்ண அவரை துதிப்பேன். இந்த சங்கீதத்தில் பாருங்க எப்படி ஆண்டவர் அவர் துதிக்கிறார், பாடுறார் பாருங்க. ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்றி உணர்வு வேணும். கொலோசியர் 3:15 கூட நம்ம வாசிச்சிடலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிவுள்ளவர்களாயும் இருங்கள். அப்ப தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சகோதரருக்குள்ள எப்படி இருக்கணும்? நன்றி அறிவுள்ளவர்களாக இருக்கணுங்க. அந்த சகோதரா ஐயோ அவர் அப்படிங்க, இந்த சகோதரா அப்படியா, இந்த சிஸ்டர் அப்படியா, அப்படி இருக்கக்கூடாது. இவங்க நம்ம சகோதரர், நம்ம சிஸ்டர் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒருமித்து இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கை ஒரு தீர்மானம் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நன்றி சொல்லாமல் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணா? நம்ம எப்போதும் நன்றி உணர்ந்தோம். ஏன்னா தேவன் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த புதிய வருஷத்தில் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காருனாக்கா அவர் செஞ்ச நன்மைகளை என்ன சொல்லி என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறார் நமக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ, ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மளை இவ்வளவாய் நேசித்து
நம்மளை இங்கே கொண்டு வராருனாக்கா அவருடைய நம்ம நன்றி சொல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்க? சாதாரண நமக்கு ஒரு சின்ன உதவி சொன்னாக்கா ஒரு தேங்க்ஸ் சொல்ல எவ்வளோ கோபம் வருது. ஆனால் அப்படி இருக்க நன்றியே விசுவாசத்தில் இருக்கவங்களா இல்லையா? ஆனால் தேவன் எப்படி அவர் எதிர்பார்க்குறாங்க, அது அவருடைய சித்தமாக இருக்குதுங்க. அவருக்கு நன்றி சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அந்த நன்றி உள்ள உணர்வு உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? 4வது விஷயம், நம்ம எல்லா காரியங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு உண்மை இருக்கா? நம்ம வாயை திறந்தாலுமே பொய் தாங்க. நம்முடைய செயலில் பொய், நம்முடைய சிந்தனையில் பொய், எல்லா விதத்திலும் பொய் 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 பொய். ஏன்னா அந்த பொய்யினால் வந்தது தான் இவ்வளோ பெரிய விளைவு இன்னைக்கு உலகம் சந்தித்திருக்கு, உலக ஜனங்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளும் உண்மையாக இருக்கின்றதா தேவனுடைய சித்தமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாம். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், யார் பார்க்குறாங்க, யாரும் இல்லை, சகோதரர் இல்லை, அந்நிய மனுஷர் தான், உலகத்தார், நம்ம எதை வேணாலும் பொய் சொல்லிட்டு எதை வேணாலும் செஞ்சிடலாம் நாம் நினைக்கலாம். அது ஒரு வசனம் கூட இருக்குது. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோன்னு சொல்லிட்டு இதை ஒரு வசனம் தெரிஞ்சிருக்க. அவர் எங்கே பார்க்க போகிறாரு, அவர் எங்கே கேட்க போகிறாருன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறான்? பொய் சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு என்ன பண்ணலாம்? இருக்க முடியாதுங்க. அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மனுஷரை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. இப்போ அவர் எடுத்து என்ன பண்ண பொய், அந்த பொய் ஒரு இருக்கக்கூடாது. நம்ம சொன்ன அவ்வளோதான் இருக்கணும். அந்த பொய்யே இருக்கக்கூடாது. நான் இங்கே வரேன்னா இங்கே வரேன், இங்கே வரதெல்லாம் வரல, இதுதாங்க இதான் கட் அண்ட் ஃபினிஷ். உண்மைதாங்க இருக்கணும். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த உண்மையாக நடக்கிறவங்க தான் அவருக்கு பிரியமாக இருக்கிறாங்க. பொய் உதடு அவருக்கு அருவருப்பு. அருவருப்புன்னா தெரியும் தானே? சொல்லுங்களேன். அருவருப்பு எப்படி? அருவருப்புனா எப்படி? பிடிக்காத விஷயம். அருவருப்பு எப்படி இருக்கும்? வெறுப்பு அருவருப்பு 2 விஷயங்கள் இருக்கு. நாய் வாந்தி எடுத்துட்டு அதை திரும்ப சாப்பிடுப்பாரு, அதுதான் அருவருப்பு. ஸோ அப்படி நம்மள என்ன பண்றாரு? பார்க்குறாரு. பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டோம்னாக்கா அவருக்கு பிரியமா நடக்கிறதா நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. பொய் சொல்லக்கூடாது. உயிரே போனாலும் பொய் மட்டும் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா நமக்கு நல்லாவே அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த ஒரே ஒரு பொய்யினால தான் ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்குது, வேதனைப்பட்டு இருக்குதுங்க. அப்ப நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய ரட்சிப்பு வீணா போயிடும் இல்லைங்களா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆமா, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று நம்மை காத்துக் கொள்ளுவார். யாரை காத்துக் கொள்ளுவாரு? உண்மை உள்ளவருங்க. இப்போ ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை மேல நம்ம ஒரு நீதியா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம். அங்க அந்த உண்மைக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குது, அங்க நம்மளுக்கு அந்த அந்த தண்டனைக்கு உட்படுத்துறாங்க. நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை இல்லைங்களா? அப்ப நம்மளோட உண்மையை பார்த்து தேவன் என்ன பண்றாரு? காப்பாற்றுகிற அந்த ஒன்று என்ன பண்றாரு? சமாதானத்தை உனக்கு அங்க கொடுக்கிறார். ஏன்? நம்ம உண்மையா இருந்ததுனால. அதே பொய்யா இருந்ததால அருவருத்துட்டு இருப்பார். அவன் எவ்வளவோ சொன்னாலும் இன்னும் அதே கதி தான். என்ன யூஸ் இல்லைங்களா? இப்போ உண்மை ரொம்ப முக்கியங்க நம்மளுடைய வாழ்க்கையில. அப்படி உண்மையாய் நடக்கும் போது தான் தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? உனக்கு வருகிற தண்டனையிலிருந்து, ஆபத்திலிருந்து அவர் காத்துக்கொள்வார், நம்மளை காத்துக்கொள்வாருங்க இல்லைங்களா? சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன்,
அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தாவீது இங்கே எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. அவர் தன்னுடைய உடைந்த உள்ளத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் தான் செஞ்ச பாவத்தை என்ன பண்ண கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு நிகழ்ச்சி தாங்க அது. அதுக்கு மேலே வசனங்கள்லாம் படிக்க பாருலாம். நானும் என் தாயின் கர்ப்பத்தில் துர்க்குணத்தில் உருவாடு பாருங்க. அந்த பாவம் அவருக்குள்ள இருக்கும்போது, அந்த பொய் குணம் இருக்கும்போது தன்னை என்ன பண்றாரு, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார். உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே நான் தவறு செஞ்சேன், நான் பொய் சொன்னேன், நான் தவறினேன், தாழ்த்தி என்ன பண்றாரு தேவன் அங்கே ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை தான் அங்க பார்க்க முடியாது. அப்ப தேவன் நம்ம குற்றப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குதுங்க. இந்த வாயால தான் நம்ம தேவனை துதிக்கிறோம், இதே வாயால தான் நம்ம என்ன பண்ணோம் பொய் சொல்றோம். நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுது அப்படி செய்ய வைக்குதுன்னு சொல்லிட்டு ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. வாயால அப்படியே துதிச்சுதான் இருக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றோம், அல்லேலூயான்றோம், பிதாவேன்றோம், இயேசுவேன்றோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. மனுஷர் கற்பிக்கிற கற்பனையா இருக்கு, மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கு. யாருப்பா பார்க்கறாரு, நீ உன் வேலையை செய், யாரும் பார்க்கறதில்லை. ஸோ அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோங்க. எச்சரிக்கையோடு இருக்கணுங்க நம்ம வாழ்க்கையில். இந்த பொய் வரவே கூடாது, அந்த விஷயம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு அது இருக்கவே கூடாது. நம்மளை ஒருத்தர் நம்பணும், அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம வாழணும். இன்னொரு இடத்துல போனால் இவங்க உண்மை உள்ளவர்கள், அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க சொன்னதுக்கு நேர்மையாக இருக்கும், அவங்க நடக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், அவங்க பேசுகிற விஷயங்கள் உண்மையாக இருக்கும். ஸோ அப்படி நம்மளை பார்த்து என்ன பண்ணோம் சொல்லணுங்க. அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வேணாம். அப்போ தேவனை கனம் பண்ணுகிற விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம், பொய்யா கனம் பண்ணுறோம். தேவனை முழுமையாக நம்ம என்ன பண்ணல, கனம் பண்ணுறது இல்லைங்க. பொய்யோடு தான் நம்ம தேவனை என்ன பண்ணுறோம், துதிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களாய் என்ன பண்ணோம் மாற வேண்டும். அப்போ உண்மையை பேசணும். இப்போ நம்மகிட்ட உண்மை இல்லைனாக்கா இப்போ என்ன பண்ணோம் மாற்றிக்கொள்ளணும். இந்த புது வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம், நான் இதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்து, நம்ம தேவன் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர். நம்முடைய பாவத்தை என்ன பண்ண அறிக்கையிட்டு அவருக்கு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணோம் உண்மை உள்ளவரை மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் முயற்சி செய்யணும். ஏன்னா அந்த உலகம் என்ன பண்ணுது, பாவ உலகம். நம்ம அந்த பாவ உலகத்தை தான் இருந்துட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் தொட்டிக்கும் அப்படி. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் தேவனிடத்துல கேட்டு இரக்கம் பெற்று நம்மளை என்ன பண்ண மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ண முயற்சி செய்யணும். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ நம்ம உண்மை இல்லாத நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டோம்னாக்கா அவர் நமக்கு சமீபமாக இருப்பாரா? நீ என்னதான் நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னாலும் நம்மகிட்ட உண்மை இல்லாமல் அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனங்க இல்லையா? அப்போ அந்த உண்மையோடு நம்ம தேவனை முழு மனதோடு என் தேவனை நான் நேசித்து அவர் அன்பு கூர்ந்து அவரை கூப்பிடும்போது அவர் நம் சமீபத்தில் தான் இருப்பார். மாசலம்மன் அழகாக சொல்லுவாருங்க, அவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஏன் நமக்கு தெரியல, ஏன் கண்ணை கட்டினுக்கிறோம், கண்ணை கட்டல, அவ்வளோ பாவம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ நாம் அந்த அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம கரெக்டாக இருந்தோம்னாக்கா அவர் பார்க்கலாம், அவர் கேட்கலாம், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மளோட கூட பேசுறதுக்கு உணர்வு முடியும் இல்லைங்களா? அப்போ அந்த உண்மை நமக்குள்ள வரும். இப்படி வரும்போது தான் என்ன பண்ணுற, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு சமீபமாக இருக்கும். ஏன் நம்முடைய உண்மை அப்படியாக இருக்கும். உண்மை இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
உண்மையான காரியங்களை செய்வதற்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அதுதான் தேவன் பிரியப்படுறாரு. உதாரணத்துக்கு நம்ம தானியேலை பார்க்கலாம். வாசிங்க தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? அவர்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்குமோன்னு என்ன பண்ணாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு குற்றமும் இல்லைங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் யாரும் சொன்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல ஒரு குற்றம் கூட நம்ம என்ன பண்ற எடுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இருந்தாரு. அவர் குற்றப்படுத்தினாங்க, நீ இதை சொன்னிய, இந்த ஆலயத்தை இடிச்சு நான் 3 நாள் கட்டுவேன்னு சொன்னியே, இப்படியெல்லாம் தேவையில்லாத குற்றத்தை என்ன பண்ணாங்க, அவர் மேல சுமத்தினாங்க. ஒரு குற்றமற்றவராக இருந்தாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் அந்த பொய் காரியத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த பொய் வழியில தான் இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விழுந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன பண்ணோம், ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. என்னோட வாழ்க்கையில் அந்த பொய்ன்ற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. என் உயிரே போனாலும் சரி, இந்த பொய் எனக்குள்ளே இருக்கக்கூடாது என்று நம்ம என்ன பண்ணோம், உண்மை பேசுகிறவர்களாக இருக்கணுங்க. 5வது விஷயம் என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அதை நீக்கி போட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் அந்த சூழ்நிலையை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு அக்காவுக்கு ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு அவங்க வியாபாரம் போயிட்டு இருக்கோம், ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறது, தேவனுடைய வார்த்தை கேட்குறாங்க. ஏன்? எனக்கு அது முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுக்கறதால என்ன பண்ணுறாங்க, சில காரியங்கள் அவசரமான காரியங்கள் தான், அது இருக்கட்டும், முதல்ல என்னோட தேவனுடைய வார்த்தை தாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கை முக்கியம். இன்றைக்கி எவ்வளோ பேர் சகோதரர்கள் நீங்கள் வாங்க, வீட்டில் ப்ரேயர் இருக்குது, கிளாஸுங்க நடக்குது, வாங்கின கூட யாரும் வரமாட்டேன்றாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. காலம் நாட்கள் போகும்போது அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. கடைசி காலத்தில் ஓடி வராங்க, ஆண்டவரே எனக்கு வார்த்தை கொடுங்க, வார்த்தை கொடுங்க. எங்கே இருக்க போகுது வார்த்தை? என்ன இப்போ வாங்கிட்டுனா தான் அவர் வரும்போது நீ போய் எண்ணெயை போய் தேடினாங்க, ஒன்றும் கிடையாது. எண்ணெய் இல்லை, அங்கே பந்தமும் கிடையாது. ஸோ இப்போ கொடுக்கும்போது வாங்கிக்கணும், எண்ணெயை சேர்த்துக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு கல்யாணம் இருந்தாக்கா முதல்ல அதுக்கு தான், இது தேவையில்லை, கல்யாணத்துக்கு போனுங்க. ஏன் இதை கேட்டுட்டு போ கல்யாணத்துக்கு, சோறு காலியாடுமா? பரவாயில்ல, பட்னியாக இருக்கிறோம், தேவன் பட்னி விட்டுட்டு வரான். எலியாவுக்கு காக்கா கொண்டு போயிடுச்சு தேவன், நம்மளை விட்டுட்டு வரான். அவருக்கு முக்கியத்துவம், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் நம்ம கைவிட மாட்டாருங்க. நீ எத்தனை சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் யாருமே வர்றதில்ல. ஏன்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, இல்லைங்களா? அப்படி அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்கணும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23-24 வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். பாருங்க, இது ஒரு கட்டளையாவே கொடுக்குறாருங்க. அவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்க கொடுக்கும்போது தான் நீங்க நன்மையான வழி நடக்க முடியும். எப்படி நமக்கு நன்மையான வழி தெரியும் இல்லையா?
அப்போ ஒரு வார்த்தை கேட்கும் போது தான் தேவன் நம்மளோட கூட பேசும்போது தான் இது நல்லது, இது கெட்டது, இது நல்ல வழி, இது தீய வழி சொல்லி நமக்கு என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லுவார். அதில் நடக்கும்போது தான் நமக்கு நன்மை உண்டாகுங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? கேட்காம போயிட்டாங்க. சொல்லி சொல்லி பார்க்குற கேட்கல, பின்னிட்டு அவங்களுக்கு இருதயம் எப்படி யோசிச்சோ அப்படியே போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதாங்க அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இருதயம் என்ன சொல்லுதோ அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேலை முக்கியம் போது எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இது அது வர வேண்டியது, இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, தங்களை மழிப்புக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கறது கிடையாது. இப்போ நாம எப்படி இருக்கிறோம் இல்லைங்களா? எரேமியா 17:19 நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கேடும் கிறுக்கும் உள்ளதாக இருக்கிறது. 17:19 இல்ல, எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கேடும் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறிஞ்சவன் யாரு? ஒவ்வொரு இருதயத்தை யார் அறிய முடியும்? தேவன் மட்டும்தான் அறிவார். இப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? பொல்லாததா இருக்குதுங்க. அது என்ன யோசிக்குதோ அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அங்க கிளாஸுக்கு போவதுன்னா போறதில்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எல்லாருமே. அதுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்குது நம்முடைய இருதயம். அது யோசனைப்படிதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். எரேமியா 11:7 இங்க ஒரு எச்சரிக்கிறார் பாருங்க. 11:7 நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் இவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விலகத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஒரு எச்சரிக்கை பாருங்க. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தது சொல்லுங்க, என் சத்தத்துக்கு கேளுங்க, என் வார்த்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன பண்றாரு? அவர் சொல்லிட்டே வராரு, அவங்க என்ன பண்றாங்க? கேட்கல. அதே போலதாங்க நாம எங்க இருந்தோம்? அதே எகிப்தில் தான் நாம கூட இருந்தோம். அதே அடிமைத்துல, பாவத்தின் அடிமைத்துல இருந்தோம். தேவன் நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்ட நாம அவர் தான் தெரிந்து கொண்டார். அந்த அடிமையிலிருந்து என்ன பண்ணாரு? தன் மகன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர் கொண்டு வந்து என் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? அது கேட்கறதே கிடையாதுங்க, இல்லைங்களா? இன்னைக்கு அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய வார்த்தை கேட்கறதுல இது பண்ணோம், இல்லைங்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் மேலிருந்து படிங்க அதுல இருந்தா 4 இருந்து படிங்க, உங்களுக்கு என்ன வரும்? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கு தேவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை அறிவதற்கு விரோதமா வருகிற எந்த காரியத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறார்கள் பாருங்க. அப்படி நாம பண்ணணும். நான் இன்னைக்கு எனக்கு வேலைக்கிழமை பிரேயர் எதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கணும், இல்லைங்களா? அப்ப இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தாங்க தேவன் என்ன பண்ணாரு? நமக்கு தேவைகளை சந்திப்பார். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை ஆன்லைன் கிளாஸ்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா ஊர் கதை பேசலைங்க, தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்குது. தேவன் பேசுறாரு, மனுஷர் அல்ல. தேவனுடைய ஆவி தேவன் நம்ம மனுஷர் மூலமா பேசி கொண்டு இருக்கும் போது அப்ப நமக்கு பிரயோஜனமா நம்ம நல்ல வழியில நடக்கிறதுக்காக அவர் பேசும்போது நம்ம கேட்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் வார்த்தைக்கு செவி.
நம்ம தப்பான வழி போறதுக்கா? இல்லையே, அவருடைய வழியில் நடக்கிறது தானே கூப்பிடுறாரு. அப்ப அந்த வழிக்கு கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணா, அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அதுக்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணுன்றதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி நம்ம கொடுக்காம போனா நம்முடைய ரட்சிப்புக்கு என்ன ஆகுது, அது தடையாகுதுன்னு சொல்லிட்டு எரேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பிற்கு கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ஆமா, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பார கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு அக்கிரம சிந்தையோடு இருப்போம்? எத்தனை நாளைக்கு இன்னும் அந்த பொல்லாத இருதயத்தோடு நம்ம இருப்போம்? அவ்வளோ ஒரு கசப்பு, அவ்வளோ ஒரு பாவங்கள், பாவ சிந்தனைகள். இப்படி இருந்தா நம்முடைய ரட்சிப்பு, நம்ம எப்படி ரட்சிக்கப்படும்? அதை நீ கழுவு, அதை தூக்கி போடு, உன் இருதயத்தை பரிசுத்தமா. இது தேவனுடைய ஆலயமா இருக்கு, இந்த ஆலயத்தை நம்ம சுத்தப்படுத்திக்கணும். அப்பதான் தேவன் வந்து இங்க வாசம் பண்ணுவார், இல்லைங்களா? இதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா தேவன் எப்படி அவருடைய வாசம் பண்ணுவார்? எப்படி நம்ம அவருடைய ஆலயமாக இருப்போம்? அப்ப நம்முடைய ரட்சிப்புக்கு என்ன ஆகுது? தடையாக இருக்குது. அந்த பொல்லாத காரியம், பொல்லாத இருதயம் நமக்குள்ள என்ன பண்ணோம்? இருக்கக்கூடாது. பொல்லாத காரியங்கள், பாவ காரியம் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணோம்? அதை நீக்கி போடுறதுக்கு நம்ம பிரயாசம் பண்ணோம். அப்ப மனுஷனுடைய யோசனைப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? மரணம். நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதில் முடிவோ மரண வழி. மரண வழி. நீ தேவனுடைய உன்னுடைய மனசின் படி, உன்னுடைய யோசனைப்படி நீ செஞ்சுட்டு நீ போனோம்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்காம அது மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ அப்படி தேவன் நம்மளை மரணத்துக்கு அவருக்கு என்ன பண்றத விடுறதுக்காக அழைக்கலைங்க. அவருடைய குமாரனோடு வலது பரிசு உட்கார்ந்து ஆளுகை செய்யும்படிக்காக நம்ம அழைச்சிருக்கிறார், இல்லைங்களா? ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா அதை நீக்கி போடணும். எரேமியா 15ஆம் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம். என்னாகமம் 15:39. வேகமா படிங்க. ஆமா, 15:39. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். மோசேக்கு சொல்றாரு, இல்லைங்களா? நம்மளுடைய இருதயத்துக்கும் கண்களுக்கும் ஏற்றபடி நம்ம நடக்காம, ஏன்னா இருதயம் கண் என்ன பார்க்குது அதுதான் அந்த இருதயம் செய்யுங்க, இல்லைங்களா? ஸோ அப்படி நீங்க செய்யாங்க. என்னுடைய கற்பனைகளை நீங்க என்ன பண்ணா, உங்க முன்பாக என்ன பண்ணா, தொங்கலா காட்டி நம்ம தேவனுடைய கற்பனை நான் இப்படிதான் நடப்பேன் சொல்லிட்டு நம்ம தினந்தோறும் என்ன பண்ணோம்? பார்த்துக்கணுங்க. அப்புறம் பார்க்கணும் எது? தேவனுடைய வார்த்தை. இதை நம்ம பார்த்துக்கிட்டு போனால் தான் நம்ம நடக்க முடியும். இதை பார்க்காம போனால் நம்ம எப்படி நடப்போம், இல்லைங்களா? அது நமக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, தொங்கலாக இருக்கும். அப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. அடுத்தது 6வது காரியம், இதுதான் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ. இப்போ வாசித்து எல்லாமே இதுல அடங்கிட்டு இருக்கு. பரிசுத்தம். இன்னைக்கு பரிசுத்தம் எதெல்லாம் பரிசுத்தம் இருக்கணும்? நம்ம பேச்சில சுத்தம், நம்ம பார்க்கறதுல சுத்தம், நம்முடைய சிந்தனையில சுத்தம், நம்ம நடத்தையில சுத்தம், நம்முடைய வேலையில சுத்தம். இப்படி எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணோம்? சுத்தம் உள்ளவராக இருக்கணுங்க. ஏன்? உன்னையும் என்னையும் அழைச்சவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறார்கள். அப்ப நாம் அசுத்தம் உள்ளவர்களாக இருந்தா எப்படி, இல்லையா? எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்முடைய முன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில எல்லாம் என்னென்னலாம் வந்தது, அவருடைய பாவம் நெருங்கிடுச்சு, பாவத்தை விட்டு ஓடினார். யோசிப்பு பாருங்க, பாவம் வந்துச்சு, விட்டு ஓடினார், தொடல இல்லைங்களா? அப்ப முன்னாடி இருக்கிற நமக்கு நம்ம ஒரு திருஷ்டாந்தங்கமா இருக்குது, அதை பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நம்மளை அழைத்த அப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? தரித்துக் கொள்ளணும், பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் சொல்லுவாங்க? ஏன்னா பரிசுத்தத்தை நம்ம வார்த்தை என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் எப்படி தேவனை தரிசிக்கும்? வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. பாருங்க, நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர் இருக்க பாருங்க. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே சொல்லிட்டாரு. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். நம்மளுடைய அசுத்தத்திற்கு இல்லை, நம்மளும் பரிசுத்தமாக ஆக வேண்டும் தான் அவருடைய சித்தமாக இருக்குதுங்க. என்றது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படியே 1 தெசலோனிக்கர் 4:3 பரிசுத்தமுள்ளவர் ஆக வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இது தேவனுடைய சித்தம். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. இந்த உலகம் வேசி விபச்சார உலகம் மாதிரி இருக்குது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாவம் நம்ம நெருங்கும், அதுக்கு என்ன பண்ண? அப்ப இந்த உலக சிநேகம், உலக காரியங்கள் இதெல்லாம் நம்ம தூரமா வைக்கணுங்க. நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும், விலகி ஓடிட்டே இருக்கணும். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கின்றதை நம்ம என்ன பண்ண நம்ம கற்றுக்கொள்ளுறோங்க. அப்ப அதே 1 தெசலோனிக்கர் 4:7 படிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம அழைச்சார். நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அப்படி வாழும்போது தான் என்ன பண்றது? நம்ம தேவனை தரிசிக்க முடியும்ன்றதை கூட பார்க்கிறோம். எபிரேயர் 12:14 கூட அப்படி வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எல்லாரோடும் நம்ம என்ன பண்ணோம்? சமாதானமா இருக்கும். பகையை வச்சுட்டு தான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியாது இல்லையா? இப்போ எல்லாரோடும் நம்ம என்ன பண்ணாங்க? சமாதானம். நம்முடைய விரோதி இருந்தால் கூட என்ன பண்ண அவங்களோட கூட நம்ம சமாதானம் செஞ்சுக்கணும். ஏன் நம்ம சமாதானம் இல்லைன்னா நம்மளுடைய அசுத்தமாயிடுவோம். உடைய சமாதானமே இல்லை, அப்புறம் எப்படி நீ பரிசுத்தமாக இருப்ப இல்லையா? அவங்க வர்றாங்க, ஆனால் நம்ம சமாதானத்தை என்ன பண்ணுற கற்றுக்க. ஏன்னா நம்ம தேவன் சமாதானக்காரர். அப்போ யாவரோடும் என்ன பண்ண நம்ம சமாதானமாக இருந்து நம்மளோட பரிசுத்தை என்ன பண்ணா நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எபிரேயர் 12:14 படிச்சல. ஆமாம். 2 தீமோத்தேயு 2:21 பாருங்க. ஒரு பெரிய வீட்டில் என்ன இருக்க? கல், மரம், பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த பரிசுத்தம் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு கணத்தை கொடுக்குதுங்க. வாசிங்க சிஸ்டர். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரராய் இருப்பான். இந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்குதுங்க. இப்போ இந்த பொண்ணு வெளிக்கான எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பரிசுத்தம் அவ்வளோ ஒரு வேல்யூ நம்முடைய வாழ்க்கையில். அது ஒரு கனம், மகிமையை கொடுக்குதுங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணுவோம், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அது 2 பேதுரு 3:11-14. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய்
வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமாம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினாலே எது அழிந்து போகிறதா இருக்குது? தங்கம் வெள்ளியெல்லாம் இந்த உலகமே அழிந்து போகிறபடியா இருக்கிறதுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க வேணும்? கரைத்திரையற்ற. இப்போ கரைத்திரை ஒரு நல்ல பளபளப்பான ஒரு வெள்ளத்துல ஒரு சின்ன ஒரு டாட் கருப்பு எப்படி இருக்காது? அசிங்கமா தெரியல. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்ற சொல்றாருங்க. அந்த கரைத்திரை நமக்குள்ள எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற. நாங்கள் எப்படி அந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது? எங்கே போனாலும் பாவம் தொடர்ந்து தான் இருக்குது. எங்கே போனால் நாங்கள் பாவத்தில் விழுந்துடுறோம் இல்லையா? இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தார் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொன்னார்? நான் நல்ல போராட்டத்தை போனேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைப்பட்டு அவர் வரும் நாள் நான் என்ன பண்ணுறேன். எப்படி சொன்னாருங்க? அவரு மனுஷன் தானே, நம்மளை போல மனுஷர் தானே இல்லையா? ஏன் நம்மளால முடியாது? ஏன் நம்ம தீர்மானம் பண்ணலை? அது இப்போ குறித்த நம்ம சிந்தனை என்ன பண்ணல, யோசிக்கல. இந்த உலகம் அழிய போகுது இல்லையா? எனக்காக நீதி கிரீடம் வச்சிருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நான் எப்படி வாழணும், நான் எப்படி என்னை சீர்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணல, அது குறித்தான சிந்தனை நமக்குள்ள என்ன பண்ணல, இன்னும் வரலை. அது வந்துச்சுன்னாக்கா நாம் இதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க மாட்டோங்க. நம்மளை நாம் பரிசுத்தமாக்கி கொள்வதற்கான காரியத்தை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும். அப்போ இன்னும் நம்ம தொடரலை. இப்போ இனிமேலாவது நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய அழைத்தவருக்கு உண்மையாக இருந்து நம்மளை என்ன பண்ணோம், பரிசுத்தத்தை நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அப்போ பரிசுத்தமாக வாழறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இல்லை, பரிசுத்தமாக நம்ம ஆவறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம செஞ்ச பாவத்தை என்ன பண்ணோம், அறிக்கை இடுனுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாவத்தை நீ ஒத்துக்கணும். நீங்கள் பாருங்க, தப்பு செஞ்சுட்டு கொலை பண்ணிட்டு இல்லை, நான் பாவமே செய்யறதில்ல, நான் செய்வேன், நான் கொலை பண்ணவே இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க பாவத்தை இல்லைங்களா? இல்லைங்க, நான் செய்வே இல்லைங்க, நான் திருடவே இல்லைங்க, நான் போய் சொல்லுங்க. முதல்ல நம்ம செஞ்ச பாவத்தை என்ன பண்ண ஒத்துக்கணும். லூக்கா 18:13. ஆகையால் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். பாருங்க, யாரு? அவங்க செஞ்சு இல்லையா? ஒரு 2 பேர் வந்துட்டு, நான் எல்லா கட்டிலையும் நான் கடைபிடிக்கணும். ஆனால் ஒரு ஆயக்கர் எப்படி பாருங்க, மாறடிச்சுக்கணும். அது மாதிரி நான் என் பாவத்தை ஒத்துக்கிறாரு பாருங்க. அப்போ அவங்க தான் என்ன பண்ணுங்க, மன்னிக்க, அவரு தான் நீதிமான்ன்றாரு. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ண, ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஆமாண்டு நான் பாவம் செஞ்சேன்ப்பா. நம்ம என்ன பண்ணோம், நம்மளை தாழ்த்து நம்மளுடைய பாவத்தை ஒத்துக்கணுங்க. நான் செஞ்சேன்னு விட்டுக்கா. அப்போ பாவத்தை என்ன பண்ண, அடுத்தது அறிக்கை செய்யணுங்க. வாசிக்கலாம், சங்கீதம் 32:5. கிடங்க வாசிங்க, சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமா, அறிக்கையிடும்போது என்ன பண்றது, ஒரு மன்னிக்கிறார் இல்லைங்களா? ஸோ அப்படி அடுத்த வருஷம் கூட நீதிமொழி 28 அப்புறமா நீங்கள் வீட்டில் வாசிக்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், பாவத்தை ஒத்துக்கிட்டு தேவன் என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யணும். ஆமாண்டவர், நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னிங்க. அவர் மன்னிக்கிறாரு. அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும்,
பாவம் செய்யாமல் இருக்க ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. நான் இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன் இந்த ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். அது கூட வாசி லூக்கா 15:21. லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்றும் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் படிங்க. இது யாருன்னு தெரியுங்களா? நல்ல ஊதாரி இல்லையா? தகப்பன் எல்லாத்தையும் விற்று எங்கெங்கயோ சுற்றி லாஸ்ட் என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி வராங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொள்ளுறாருங்க. ஸோ அப்படி நாம் என்ன பண்ணோம்? பாவத்தை ஒத்துக்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும், அது தீர்மானம் எடுத்து அப்பா கிட்ட போகணும். அப்போ என்ன பண்ண நம்மளை மன்னிச்சு என்ன பண்ணுறாருங்க? அப்போ என்ன பண்ணோம்? அப்போ தேவன் மேல் விசுவாசம் நமக்கு என்ன பண்ணுறா? தேவன் மேல் விசுவாசம் வைக்கணுங்க இல்லைங்களா? அது நீங்கள் லூக்கா 15:19 நீங்கள் வாசிங்க. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு வாழணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்? நம்ம எதற்குரியவர்கள்? உலகத்துக்குரியவர்களா? இல்லையா? நம்ம உலகத்துக்குரியவர்கள் இல்லைங்க, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். இயேசுவோடு கூட நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் இல்லைங்களா? ஆளுகை செய்யக்கூடியவர்கள். இப்போ நாம் இப்படி இருக்கணுன்றது தான் அவர் விரும்புகிறாரு. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு நாம் நடக்கும்போது தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார் இல்லைங்களா? கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். நம்ம இப்படி வாழும்போது கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். நம்முடைய தீர்மானத்துக்கு நிச்சயமாக அவர் ஒரு விலை கொடுப்பார். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த புதிய வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழலாம். கண்டிப்பாக நம்ம தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார்ன்றத செய்வாருங்க இல்லைங்களா? அதனால் தேவன் கொடுத்த நல்ல இந்த ஒரு வார்த்தைக்காக பிதாவாகி தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் நன்றி செலுத்தி கேட்டவங்க யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி.